ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க, இன்றைக்கி நிறைய இடத்துல பயன்படக்கூடிய ஒரு வேர்டை பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம தெரிஞ்சிக்க போகிற அந்த வேர்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஒண்டர் வேர்டுன்னே சொல்லலாம். ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயத்தக்க ஒரு வார்த்தை அது. ஓகேங்களா? பல மீனிங் கொடுக்குது. ஒரு வேர்டுக்கு இவ்வளோ மீனிங் கொடுக்க முடியுதா? பல விதமான யூசேஜ் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வேர்டுன்னு அதை சொல்லலாம். வாங்க ஒரு மீனிங் பார்க்கலாமா? அந்த வேர்டு வேறு ஒன்றும் கிடையாது, கெட். ஓகேங்களா? என்னது? கெட். இது ஒரு irregular verb. இதோடைய V1, V2, V3 பார்த்தலாமா? got. இது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷ் படி கெட், காட்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பெறுதல் இல்லைன்னா கிடைத்தல். என்னுடைய பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் கிடச்சிது. இதை சொல்லணும். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? எனக்கு கிடைச்சது. ஐ காட். என்ன கிடச்சிது? எ ரிஸ்ட் வாட்ச். பர்த்டேவுக்கு கிடச்சிது. ஓகேவா? அவ்வளோதான், ஃபார் மை பர்த்டே. தினமும் எனக்கு என்னுடைய நியூஸ் பேப்பர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? டெய்லி, தினம். ஓகேவா? ஐ கெட், எனக்கு கிடைக்கிது மை நியூஸ் பேப்பர் தினமும். எவ்ரிடேன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா டெய்லின்னு போட்டுக்கலாம். அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், ஹீ காட், காட். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணிக்கணும். ஹீ காட் எ ப்ரொமோஷன். அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. எப்போ கிடச்சிதுன்னா டைம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போன வாரம் கிடச்சிதா? போட்டுக்கலாம். லாஸ்ட் வீக். அவ்வளோதான். சரிங்களா? சரி, அந்த பெறுதல், கிடைத்தல், அதுலேயே ஒரு கேள்வியும் கேட்டுடலாமா? பார்க்கலாமா? என்னுடைய ஹால் டிக்கெட் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? அது எப்படி? அதெல்லாம் when will I get, எப்போ எனக்கு கிடைக்கும்? எது? என்னுடைய ஹால் டிக்கெட். என்னுடைய ஹால் டிக்கெட் எப்போ கிடைக்கும்? when will I get my hall ticket. அவ்வளோதான். சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வாங்க, தலைப்பு இடம் பெயர்தல் இல்லைன்னா இடம் நகர்தல், இடம் மாறுதல். ஓகேங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. உள்ளே வாங்க, கெட் இன், வெளியில் போங்க அப்படின்னு சொல்லணும். கெட் அவுட். கார் உள்ளார போகலாம். கம் லெட்ஸ் கெட் இன்டு தி கார். எப்படி சொல்லலாம்? கம் லெட்ஸ் கெட் இன்டு த கார். எப்படி சொல்லலாம் பாருங்க? இப்போ கெட் இன், கெட் அவுட். இதே போல் காருக்குள்ளார போகலாங்கிறது என்ன? எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கெட் இன் த கார். கார் உள்ளார போகலாம் அப்படிங்கிறது கம் லெட்ஸ் கெட் இன் த கார். எப்படி சொல்லணும்? கம் லெட்ஸ் கெட் இன் த கார். கம் வேணால் இங்கே முன்னாடி போட்டுக்கலாம், இல்லைன்னா லெட்ஸ் கெட் இன் த கார். பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? கெட் ஆன் த பஸ் அப்படின்னு. இப்போ நம்ம எந்திரிச்சு நின்னோம் அப்படின்னா தலை இடிக்காது, அந்த மாதிரியான ஸ்பேசியஸாக உள்ளது அப்படின்னா ஆன் போட்டுக்கணும். தலை இடிக்கும் அப்படின்னா இன் போட்டுக்கணும். இப்போ காரில் எந்திரிச்சு நின்னோம்னா இடிக்கும், தலை இடிக்கும். அதனால் ஓகேவா? லெட்ஸ் கெட் இன் த கார். ஓகே, இதே பஸ்ஸு அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இல்லைங்களா? தலை இடிக்காது. அப்போது கெட் ஆன் த
பஸ். அது எப்படி எழுதணும்? லெட்ஸ் கெட் ஆன் த பஸ். பாருங்கள், லெட்ஸ் கெட் ஆன் த பஸ். அதே பஸ்ஸை விட்டு இறங்கணும் அப்படின்னா கெட் ஆஃப் த பஸ். அதை எப்படி சொல்லலாம்? வாங்க இறங்கலாம் அப்படிங்கிறது. கம் லெட்ஸ் கெட் ஆஃப் த பஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? எப்படி எழுதணும்? கெட் ஆன் அப்படி கெட் ஆஃப் த பஸ்ன்னு மாறும். அவ்வளோதான். பணம் கொடுத்து வாங்குறது அந்த அர்த்தத்தில் எப்படி இந்த கெட் யூஸ் ஆகுது பார்க்கலாமா? நான் ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? வாங்கி இருக்கிறேன். ஓகேவா? ஐ ஹாவ் காட் எ நியூ லேப்டாப். புது லேப்டாப். நியூ லேப்டாப். ஓகேங்களா? நான் ஒரு புது லேப்டாப் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதான் பைன்ற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு புது கார் வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்குறது? ஹாவ் யூ காட் எ நியூ கார்? அவ்வளோதான். நீங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்களா? மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? பாருங்கள் எப்படி போடலான்ட்டு. ப்ளீஸ் கெட் மீ. அதே தான், இதுதான் வேர்பு. ப்ளீஸ் கெட் மீ. என்ன வேணும்? சம் வெஜிடபிள்ஸ். சம். எங்கேருந்து? ஃப்ரம் த மார்க்கெட். ப்ளீஸ் கெட் மீ சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பை, காசு கொடுத்து வாங்க, பணம் கொடுத்து வாங்குறது அந்த அர்த்தத்தில் யூஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். ஆகுதல், ஆதல் அந்த அர்த்தத்தில் எப்படி இந்த வேர்டு கெட் என்ற வேர்டு யூஸ் ஆகுது பார்க்கலாமா? அப்படின்னா என்னது? இதுவாக வருது, அதுவாக வருது, அந்த மாதிரி. எனக்கு லேட்டாக ஆகிக்கிட்டு இருக்குது, அது எப்படி சொல்லலாம் பாருங்கள். I am getting late. Okay, I am getting late. எனக்கு ஆஃபீஸுக்கு லேட்டாக ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? அப்போ மே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், ஐ மே கெட் லேட். ஐ மே கெட் லேட் டு ஆஃபீஸ். ஆஃபீஸுக்கு லேட் ஆகலாம் அந்த அர்த்தத்தில் நம்ம இதை சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வேறு எப்படிலாம் சொல்லலாம்? ஆகுதல்ன்ற அர்த்தத்தில் வேறு எப்படிலாம் சொல்லலாம் பார்க்கலாமா? ஓகேவா? இருட்டாகுது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் கெட்டிங் டார்க். இட் இஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் தாத்தாவுக்கு வயசாகிட்டே போகுது. தாத்தானாலே வயசாக தான் செய்யும். அது இங்கிலீஷில் சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது பார்க்கலாமா? மை கிராண்ட் ஃபாதர் இஸ் கெட்டிங் ஓல்டு. அவ்வளோதான். மை கிராண்ட் ஃபாதர் இஸ் கெட்டிங் ஓல்டு. என்னுடைய தாத்தாவுக்கு வயசாகுது. அங்கேயும் பாருங்க, ஆதல் அந்த அர்த்தத்தில் வருது. ஓகேவா? சரி, அடுத்த மீனிங் பார்க்கலாமா? இந்த ஆதல் ஆகுதலில் இன்னுமே யூஸ் பண்ணலாம். கோபமாகாத, கோபமடையாத அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் கெட் ஆங்க்ரி. அவ்வளோதான். எனக்கு கோபம் வருது, இல்லாட்டி நான் கோபம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் கெட்டிங் ஆங்க்ரி. என் ஃப்ரெண்டு ரொம்ப கோபமாகறான். மை ஃப்ரெண்ட் இஸ் கெட்டிங் ஆங்க்ரி. ஓகேவா? இந்த மாதிரியான இடங்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஆதல் அந்த அர்த்தத்துலேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, அடுத்த மீனிங் பார்க்கலாமா? எடுத்து வருதல், பிரிங் அந்த அர்த்தத்துலேயும் நம்ம சொல்ல முடியும். எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? ப்ளீஸ் கெட் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? இது எடுத்துகிட்டு வருது. ஒரு இடத்துல இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு வருது. பிரிங் அந்த அர்த்தத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க? ப்ளீஸ் கெட் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
டேபிள்லேருந்து என்னுடைய புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? பிரிங் தான் இல்லைங்களா? அந்த இடத்துலையும் கெட்டை யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் கெட் மை புக் ஃப்ரம் த டேபிள். ஓகேங்களா? பாருங்கள், ப்ளீஸ் கெட் மை புக் ஃப்ரம் த டேபிள். ஸோ பிரிங்ன்ற அந்த அர்த்தத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட். அந்த மீனிங் கொடுக்குற மாதிரி எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாமா? புரியுதுங்களா? டு யூ கெட் மீ? புரியுதுங்களா? டு யூ கெட் மீ? ஆமாம், எனக்கு புரியுது. எஸ், ஐ கெட் யூ. புரிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். எஸ், ஐ காட் இட். புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா அப்படியே டூ எடுத்துகிட்டு டிட் போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், டிட் யூ கெட் இட்? அது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கணும். டிட் யூ கெட் இட்? ஆமாம், எனக்கு புரிஞ்சுது. எஸ், ஐ காட் இட். பாருங்கள், எஸ், ஐ காட் இட். புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஹோப் யூ காட் மை பாயிண்ட். பாருங்கள், ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நான் சொன்ன அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். சரி, அடுத்த மீனிங் பார்க்கலாமா? வாங்க வாங்க. இந்த கெட்டு அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான அந்த ஒண்டர் வேர்டு எப்படி எப்படிலாம் இன்னும் பயன்படுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? போய் சேருதல், வந்து சேருதல், இந்த அர்த்தத்துலேயும் பயன்படும். எப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் எப்போ இங்கே வருவீங்க அப்படின்னு கேட்கணும். கெட்டு யூஸ் பண்ணி. when will you get here? when will you get here? get here. எப்போ இங்கே வருவீங்க? அதுக்கு எப்படி சொல்லலாம்? நான் ஒரு 10 மணிக்கு அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் ஒரு 10 மணிக்கு வருவேன். இது ஐ வில் கெட் தேர் அட் 10. சிம்பிள். ஓகேவா? பாருங்கள், ஐ வில் கெட் தேர் அட் 10 போடலாம். 10 AM PM எதுவோ போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கெட்டிங் டு மை ஆஃபீஸ். எப்படி? ஐ எம் கெட்டிங் டு மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போய்கிட்டே இருக்கிறேன். ஐ ஆம் கெட்டிங் டு மை ஆஃபீஸ். நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இப்படியும் சொல்லலாம். அவங்க 9 மணிக்கு ஏர்போர்ட்டில் ரீச் ஆனாங்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? they got to the airport at 9 o'clock. பாருங்க, they got to the airport அட்டுன்னு போட்டு எந்த டைமோ நீங்கள் போடலாம். 10 o'clock, 5 o'clock, 2 o'clock எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அட்டு 9 AM, 10 PM எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க அடுத்த மீனிங் பார்க்கலாமா? ஓகே, வாங்க. இதை தவிர இந்த கெட்டுன்ற அந்த வார்த்தை எப்படி பேசிவ் ஃபார்ம்லேயும் பயன்படுதுன்னு பார்க்கலாம். பேசிவ் வாய்ஸ் நம்ம பொதுவாக எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? பி ஃபார்ம் ப்ளஸ் V3. அந்த பி ஃபார்ம் இருக்கிற இடத்துல கெட்டு போட்டுட்டு பி ஃபார்மே யூஸ் பண்ணாமல் அப்படியே அந்த வேர்போடைய V3 போட்டு நம்ம பேசிவ் வாய்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், அவனுடைய காரு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் பாருங்கள்? ஹீஸ் கார் ஆக்சுவலாக எப்படி சொல்லுவோம்? வாஸ் ஸ்டோலன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதை நம்ம என்ன செய்யலாம்? காட் ஸ்டோலன். ஓகேங்களா? திருடு போயிடுச்சு, திருடப்பட்டு விட்டது. ஸோ அதே பேசிவ் வாய்ஸில் பி ஃபார்முக்கு பதில் நம்ம காட்டை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அந்த பார்சல் வாஸ் டேமேஜ்டு. ஓகேங்களா? இதை பாருங்கள், பார்சல் ஓகேவா
டேமேஜ் ஆக்கப்பட்டது. அதை பாருங்கள். த பார்சல் வாஸ் டேமேஜ் இருக்குல்ல, அதை காட் டேமேஜ்டு. ஓகேவா? திரும்பவும் இது பேசிவ் ஃபார்ம். தேர்ட் ஒன், he was punished. இதில் இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? காட். இந்த இடத்துல காட் வந்திருக்குது, இந்த இடத்துல காட் வந்திருக்குது. அதே போல் பி ஃபார்ம் வேர்புக்கு பதிலாக he got punished. திருடன் பிடிக்கப்பட்டான். ஓகேவா? பேசிவ் ஃபார்ம். the thief was caught. அதை அந்த வாஸ் எடுத்துட்டு காட் போட்டுக்கலாம். த thief got caught. The thief was இதை got caught. The thief got caught. பிடிக்கப்பட்டான் அந்த அர்த்தத்தில் வரும். ஸோ இந்த கெட்டுன்ற வேர்டு பேசிவ் வாய்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கெட்டு அப்படின்றது ஒரு வேர்டுக்கு எவ்வளோ மீனிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேசிவ் வாய்ஸாகவும் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். புரிகிற வரையிலும் இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?